வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம விமனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் டாபிக் பத்தி பேச போறோம். அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கு. ஃப்ராக்சர் ஆன பிறகுதான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. இது சைலண்டா அவங்களோட போன்ஸை வீக் ஆக்கிடும். ஸோ இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன, இது யாருக்கு வரும், யாரு ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருக்கிறாங்க, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆஸ்டியோபோரோசிஸை தமிழ்ல சொல்லணும்னா எலும்பு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பை வீக் அண்ட் ஃப்ரெஜைல் ஆக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா எலும்போட ஸ்ட்ரென்த்தை சத்தை கம்மி ஆக்கிடும். இது இந்தியன் உமன் கிட்ட தான் ரொம்ப காமனா இருக்கும். ஏர்லி ஸ்டேஜஸ்ல சிம்டம்ஸ் எதுவும் வராதனால இது பேர் சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் உமனுக்கு மாத்திரம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏன் இவ்வளவு ஹை ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் ப்ராப்பர் சன்லைட் எக்ஸ்போஷர், கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆஃப் த மெனோபாஸ், அதாவது இந்த மாத விடை பிறகு வரும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் ப்ராப்பர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ் வை இந்தியன் உமனுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஹை ரிஸ்கா இருக்கு. சைலண்ட் டிசீஸா இருந்தா கூட சில ஏர்லி வார்னிங் சைன்ஸ் இருக்கு. அது என்னன்றத பார்ப்போம். இந்த வயசானா இந்த பாடி பெயின்ஸ் வருது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பாடி பெயின்ஸ் வருது, வயசானா வருது, இது நார்மல் தான். ஸோ த ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கை கால் குடைச்சல், ஜென்ரலைஸ்ட் பாடி பெயின், அது அப்புறமா கீழே விழாமே ஃப்ராக்சர் ஆகுது, சின்ன சின்ன அடிக்கெல்லாம் ஃப்ராக்சர் ஆகுது, புவர் போஸ்டர், ஹிப் அண்ட் நீ வீக்னஸ், ஃப்ரீக்வெண்டா பேக் பெயின் வருது. இதெல்லாம் தான் த ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் which should not be neglected. ஏன் இது டேஞ்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் ஸ்ட்ரென்த் வீக் ஆனதுனால ஒரு சின்ன அடிபட்டாலே, சின்னதா விழுந்தாலே ஹிப் ஃப்ராக்சர், பிரிஸ்ட் ஃப்ராக்சர், ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகலாம். இதனால பேஷண்ட்ஸ் நடக்கிறதுக்கே பாதிப்பு உண்டாகலாம். ஸோ இந்த போன்ஸ் வீக் ஆகிறத அவளை லைட்டா எடுத்துக்கூடாது. இது ஏர்லியாவே கண்டுபிடிச்சி இதை ப்ரிவென்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ல வாக்கிங் ப்ராப்ளம்ஸ், போன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாம இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது மில்க்கு, தயிர், பன்னீர், ராகி, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், இதெல்லாம் உங்களோட டயட்ல சேர்த்துக்கணும். அப்புறம் கால்சியம் மாத்திரம் சாப்பிட்டா மாத்திரம் பத்தாது, விட்டமின் டி கூட உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லி மார்னிங் சன்லைட் ஒரு 15 to 20 minutes உங்க லைஃப்ல தேவை. அதோட சேர்த்து எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு டேக்கு 30 to 45 minutes வாக்கிங், லைட் வெயிட் ட்ரைனிங், அதுக்கப்புறமா யோகா, இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் போன் ஹெல்த்துக்காக. இந்த பேட் ஹேபிட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன், இந்த கிராஷ் டயட் பண்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹை இன் சுகரி ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்றது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் 50 years கிராஸ் பண்ண பிறகு இல்ல மெனோபாஸ் அட்டைன் பண்ண பிறகு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் இருக்கு, டெக்ஸா ஸ்கேன்ட்டு. இது ஹோல் பாடியில கால்சியம் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு, போன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்றத கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து சொன்னோம். இந்த ஸ்கேனை 50 years கிராஸ் பண்ணிட்டீங்க இல்ல மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் a year பண்றது நல்லது. ஒரு காமனான மித் என்னன்னா, எல்லாரும் நினைச்சுக்கிறது கால்சியம் டேப்லெட் எடுத்தா போதும், போன் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது தவறு. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ஃபாலோ அப், இதெல்லாம் சேர்ந்து பண்ணாதான் போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கும். பெயின் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட பெயின் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நன்றி, வணக்கம்.